ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை மறக்காமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 2 நாள் விலாக் தான் எடுத்துருக்கோம். காலையிலே சமையல்லாம் முடிச்சுட்டு துணியை ஏன்னா கையால் துவைக்கலாம் அப்படி சொல்லி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் தண்ணி கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஏரியாலலாம் தண்ணி இருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். அது துணி ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு லிக்விட்லாம் ஊற்றி இந்த தண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துச்சுங்களா, ஹரிஷ் எடுத்து அதை விளையாடிட்டே இருந்தான். அப்புறம் துணியை ஒன்று ஒன்றா போட்டால் வாஷிங் மிஷினில் ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வெய்ய கத்தாழ நம்ம துணிலாம் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா இங்கே என்ன பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேரும் பண்ணுறதும் சரி கிடையாது. எனக்கு தராமல் இப்படி 3 பேரும் அங்கே பேர் குத்த வச்சு வேற ஒருத்தன் உட்காரான் ஐஸ் சாப்பிட. இதெல்லாம் என்ன நியாயம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா ஐஸ்கிரீமு? காலை ஆட்டி ஆட்டி சாப்பிடு. கிளாஸ் வேற அவருக்கு. ஐயா 2 கால் ஆட்டி ஆகுது. நான் நியாயமே இல்லை சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்காம 3 பேர் சாப்பிட்றீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் தராமலே அவங்களே சாப்பிட்டுட்டு இந்த வெயிலுக்கு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பேட்மிண்டன் இருந்தது, பக்கத்து வீட்டு தம்பி இது பேட்டு, அதை எடுத்துகிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே பால் விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு. அந்த துணி எப்போ தான் துவைக்கிறது, டைம் ஆக ஆக அப்படியே தான் இருந்தது. ஆனால் துணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு துணி துவைக்க போனாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதையை மட்டும் பாருங்களேன். வண்டிலாம் வந்துருச்சா? துணி துவைக்கலான்னு போகும்போது மரம் விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா மொத்த மரமும் விழுந்துருந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படி போட்டாதான் அவன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அவன் தங்கச்சி பெத்துக்குவாத. ஒண்ணும் பண்ணல. போன பொங்கலுக்கு வாட்சி போடுறேன்னா மோதிரம் போடுறேன்னா ஒண்ணு வேணாம். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தா மோதிரம் போடுறேன்னா உனக்கு செயின் போடுறேன்னா எங்க யுகனை காணோம். கூடக்குள்ள போயிட்டான். கூடக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன். எடுத்துங்கிறேன். நல்லா அடிக்குது காப்பிங்க. கூடக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டான். எடுத்து தாங்க இருக்கோம். உங்களை ஃபோட்டோ வீடியோ எல்லாம் தாங்க எடுக்கிறோம். நல்லா மாமரத்து நிழலுகள்லாம் இங்கே உட்காந்தாச்சு. கரண்ட் வேற நின்று போச்சு. இந்த இடத்துல ஒரு பம்ப் செட் ஏறிச்சுன்னா சூப்பரா குளிக்கலாம், துவைக்கலாம். கிணத்துக்குள்ள தண்ணியே கிடையாது, காஞ்சி போய் கிடக்குது. ஆமா தொடாத தண்ணியே வரல பத்தியா இவனே. ஐஸ்கிரீம் வேணாம் போங்கடா. ஏய் இது அப்படியே நான் வீடியோ எடுத்து சரோமாக்கு அனுப்பிச்சிருவேன். அடேங்கப்பா நீ இன்னாட்ட வாப்பா. அதனாலதான் தம்பி போர்லயும் தண்ணி வரல. ஆமா எலுமிச்ச மரத்துக்கு கீழே படுத்து கிடப்பு. எறும்பு ஏறும் மேல என்னமோ மேறு மாதிரியே இருக்கும். அங்க
யாரு முடிச்சியா நீ யாரு முடிச்சியா நீ ஏய் இப்படி வந்துரு. கீதாம்மா பார்த்தா அடிச்சிரும். உடந்துரு. நான் அப்புறம் கூப்பிடுவேன். வந்துரு, நாண்ட வந்துரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் போகக்கூடாது அங்க. என்னடா டைட்டா சொல்ல வந்தியா? கர்ச்சீஃப் தலைமையில போட்டுக்கலாம். மச்சான் உட்காரு, நீ அப்படியே உட்காரு. மச்சான் தில்கானா மச்சான் பாடுறா. ஐயோ அது தாங்க முடியல. ஐயோ போட்டு வாடு. இன்னொரு பாட்டு பாடுவோம். என்ன பாடுறாரு? தம்மா கட்டி தோப்பு இல்லடா. மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல தம்மாங்கட்டி தோப்புலயா? பாடு நோரடி. இங்க பாரு, இத பார்த்து பாடு. பாடு. இங்க பாரு, பாட்டு பாடு. இங்க பாரு, பாட்டு பாடு. வீடியோ மாப்பிள்ளை பாடு. பாடு மாப்பிள்ளை. சுத்தி மனதால ஒண்ணு மனதால பண்ணுங்க. அப்புறம் நம்ம சுத்தி மங்களத்திப்பு பாடலாம். பாடு ஒரு அடி பாடு. மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி தோப்புலையா? டவுசர் டைட்டா இருக்குது. ஏய் கம்னு என்னைத்ரா பைத்தியக்கார. வா இங்க வா. நல்லா கரண்ட் இல்லாத போடவே நேரம் மாப்பிள்ள டம்மாங்கட்டி தோப்புலதான் வேணே இப்ப போறான். இப்ப அவன் வேணுனே போறான். நாங்க வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறோம். காதுல தாண்டா குத்துவாங்க. அங்கதான் குத்துறோம். ராம் தாத்தா. யாம் இல்லடா, ராம். யாம் தாத்தா சொல்லு. சொல்லலாம். ராம் சொல்லு. நாம் பிச்சிருவேங்க கீதாம்மா வந்தாங்கன்னா. எப்படியே எடுக்க முடியல. உன்னை கேட்டாங்களா இப்போ? கொட்டங்குச்சி. இதுல நாய் தண்ணி வைக்கலாமா? பிச்சு போடுவோம் உங்களை. பப்பி ரொம்ப பிடிக்கும் தானே? கையில ஏறிடுச்சா பாருங்க. உன் கையில எறும்பு இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.